அம்மா எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு செஞ்சு தாங்கம்மா. எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருக்குது. மைதா மாவு இல்லாமல் செஞ்சு தாங்கம்மா. மைதா மாவு இல்லாத இன்னைக்கு உனக்கு சூப்பரா பானிபூரி நான் செஞ்சு தரேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லு, ஓகேவா? சரிங்கம்மா. ஆமாங்க, இது பானிபூரி தான். ஆனால் பானிபூரி கிடையாது. பச்சை பயிரை வச்சு சூப்பராக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பானிபூரி டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு ரொம்ப நேரம் ஊறணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க, அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு மாவுக்கு தேவை காரம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே மாவு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ நம்ம பானி தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பானியில் தான் நம்ம அந்த பூரி செஞ்சு போடவே போகிறோம். இப்போ நம்ம பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி இது கூட சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்ததில் இதுதான் கிடச்சிருக்கு. இப்போ ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை, நல்லா கிறிஸ்பியாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெப்பர், தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனையும் இது கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பானி ரெடி ஆகிடுச்சு. மாவும் நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்குது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பச்சைப்பயிறு மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவாக பொரித்து எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப பெருசாக போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க, அப்போ தான் நமக்கு அந்த தண்ணியில் ஊறும்போது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இது 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்து சூடாக இருக்கும் போதே இந்த பானிபூரியிலே போட்டுடலாம். இதை பானிபூரி டேஸ்ட்டிலே இருக்கும், ஆனால் பூரி கிடையாது. மைதா மாவுலாம் எதுவுமே சேர்க்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுப்பேன். ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குட்டீஸுங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்குதுன்னுட்டுன்னு. இது ஊறி ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு இந்த தண்ணியில் ஊறி இருக்குது. அதுக்குள்ளார எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுன்னுட்டுன்னு பாருங்கள். இதை சாப்பிட்டுட்டு பார்த்தாவோட ரியாக்ஷன் என்ன? இந்தா பார்த்தா நீ கேட்ட பானிபூரி. சூப்பராக இருக்குதும்மா நீங்கள் செஞ்ச பானிபூரி.